Hello everyone, welcome to our channel. In the video la 10th standard NCERT Maths chapter 5 arithmetic progression la exercise 5.1 la 4th sum 5th subdivision பார்க்க போறோம். இப்போ வந்து 3, 3 plus root 2, 3 plus 2 root 2 and 3 plus 3 root 2 கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதோட first term வந்து நம்மளுக்கு A தெரியும். Next வந்து A2 and A3 and A4. இப்போ வந்து நம்ம D value கண்டுபிடிக்க போறோம். A2 minus A3 plus root 2 minus 3 equal to root 2. இப்போ next வந்து A3 minus A2 கண்டுபிடிக்க போறோம். A3 minus A2 3 plus 2 root 2 minus 3 plus root 2 equal to இப்போ வந்து நம்மளுக்கு A3 minus A2 that is 3 plus 2 root 2 minus 3 plus root 2 இது வந்து bracketல வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 plus 2 root 2 minus 3 minus root 2 இப்போ நம்ம எப்படி இதை எழுதுவோம்னா 3 plus 3 minus 3 cancel ஆயிடும் 2 root 2 minus 1 root 2 என்ன வரும் நம்மளுக்கு வெறும் root 2 ஆன்சரா வரும். எப்படின்னா இப்போ 2x minus xனா நம்மளுக்கு என்ன எழுதுவோம் x தான் ஆன்சர் எழுதுவோம். அதே மாதிரி தான் இப்போ 2 root 2 minus 1 root 2 வந்து நம்மளுக்கு 1 root 2 அதான் வெறும் root 2 நம்ம எழுதியிருக்கோம். இப்போ அடுத்தது D equal to A4 minus A3 பண்ண போறோம். இப்போ A4 வந்து 3 plus 3 root 2 minus 3 plus 2 root 2 இப்போ சைனை வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம் 3 plus 3 root 2 minus 3 minus 2 root 2 இப்போ 3யும் minus 3யும் கேன்சல் ஆகிடும் 3 root 2 minus 2 root 2 வந்து நம்மளுக்கு root 2 வந்து ஆன்சரா கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா D வேல்யூஸ்லயுமே வந்து எல்லா டேர்ம்ஸ்க்குமே வந்து D வேல்யூ root 2 தான் நம்மளுக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு. Therefore the common difference D is equal to root 2 is same for all the terms. Therefore the given numbers form an AP. இப்போ நம்ம AP அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். A5ல இருந்து கண்டுபிடிக்கணும் ஏன்னா நம்ம A4 வரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம A5ல இருந்து கண்டுபிடிக்க போறோம். A plus 4D வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். நம்மளுக்கு A தெரியும் 3ன்னு plus 4 into root 2 that is 3 plus 4 root 2 ஆன்சரா வரும். அடுத்தது A6 A plus 5D பண்ணணும் that is 3 plus 5 into root 2 that is 3 plus 5 root 2 and A7 வந்து A plus 6D that is 3 plus 6 into root 2 equal to 3 plus 6 root 2. Therefore the next 3 terms are 3 plus 4 root 2 comma 3 plus 5 root 2 comma 3 plus 6 root 2. இந்த subdivision இதோட முடியுது. இப்போ next subdivision பார்க்கலாம். இப்போ next subdivision 6th subdivision பார்க்கலாம். 0.2 0.22 0.222 0.2222. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து நம்மளோட A value, this is A2 and this is A3 and A4. இப்போ வந்து நம்ம D value கண்டுபிடிக்க போறோம். A2 minus A 0.22 minus 0.2. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0.22 minus 0.2 நம்மளுக்கு வந்து 0.02 வந்து ஆன்சரா கிடைக்கும். இப்போ அடுத்தது D equal to A3 minus A2 பண்ண போறோம். A3 வந்து 0.222 minus A2 வந்து 0.22 that is equal to 0.222 minus
0.22. இப்போ வந்து 0.002 வந்து நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். 0.002 வருது. இதுலயே வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கான d வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனா நம்ம அடுத்த a4 and a3யும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ d equal to a4 minus a3, that is 0.2222 minus a3 வந்து 0.222. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.0002 வந்து நம்மளுக்கு ஆன்சரா வரும். Since therefore the d common difference is not the same for all the terms. a2 minus a is not equal to a3 minus a2 not equal to a4 minus a3. Therefore, the given terms does not form a AP. நம்ம வந்து இந்த சம் இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஏபியா இருந்தாதான் வந்து நம்ம அடுத்த 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஏபி இல்லாதனால நம்ம கண்டினியூ பண்ண தேவையில்லை. இதோட சம் வந்து ஓவர். இப்போ அடுத்தது 7th சப்டிவிஷன். இப்போ 7th சப்டிவிஷன்ல 0, -4, -8 and -12. இப்போ இது வந்து நம்மளோட ஏ டேர்ம், இது a2, இது வந்து நம்மளோட a3 and this is a4. இப்போ வந்து நம்ம d வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். a2 minus a minus 4 minus 0, that is minus 4. இப்போ d equal to a3 minus a2, a3 வந்து minus 8 minus of minus 4, that is minus 8 plus 4 equal to minus 4. அதே மாதிரி next term a equal to a4 minus a3 minus 12 minus of minus 8 equal to minus 12 plus 8 equal to minus 4. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே நம்மளோட d term வந்து சேமா தான் இருக்கு. So therefore the d common difference is same for all the terms, that is a2 minus a1 is equal to a3 minus a2. Therefore the given term form an AP. இப்போ வந்து இது AP நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா a5, a6 and a7 டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்மளுக்கு வந்து a வந்து 0ன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி d equal to -4 அப்படின்னா நம்மளுக்கு இப்போ தெரியும். இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா a5 கண்டுபிடிக்க போறோம். a5 is equal to a plus 4d, that is a வந்து 0 plus 4 into minus 4 is equal to minus 16. அதே மாதிரி a6 is equal to a plus 5d, that is 0 plus 5 into minus 4 minus 20. a7 equal to a plus 6d equal to 0 plus 6 into minus 4 is equal to minus 24. இப்போ therefore the next 3 terms are minus 16, minus 20, minus 24. இப்போ நம்ம next subdivision பார்க்கலாம். 8th subdivision. minus 1 by 2, minus 1 by 2, minus 1 by 2, minus 1 by 2. இது வந்து நம்மளோட a value, this is a2 and this is a3 and a4. இப்போ வந்து நம்ம d கண்டுபிடிக்க போறோம். d equal to a2 minus a,
that is minus 1 by 2 minus of minus 1 by 2. Minus 1 by 2 plus 1 by 2 equal to 0. Next வந்து a3 minus a2 கண்டுபிடிக்க போறோம். a3 வந்து minus 1 by 2 minus of minus 1 by 2 that is equal to 0. அதே மாதிரி d equal to a4 minus a3 minus 1 by 2 minus of minus 1 by 2 equal to 0. இப்போ வந்து நம்மளுக்கு d ல எல்லாமே வந்து எல்லா டர்ம்ஸ்க்குமே d வேல்யூ வந்து 0 தான் கிடைச்சிருக்கு. Therefore the common difference d is same for all the terms and the given terms form an AP. இப்போ வந்து நம்ம அடுத்தது a5 ல இருந்து கண்டுபிடிக்கலாம். a plus 4d that is a வந்து நம்மளுக்கு minus 1 by 2 ன்னு தெரியும் plus 4 into d வந்து 0 so minus 1 by 2. இப்போ அடுத்தது a6 a plus 5d minus 1 by 2 plus 5 into 0 that is equal to minus 1 by 2 and a7 equal to a plus 6d equal to minus 1 by 2 plus 6 into 0 equal to minus 1 by 2. Therefore the next three terms are minus 1 by 2, minus 1 by 2, minus 1 by 2. இந்த சம் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.